ஆஹா சங்கர் ஜெய் ஜெய்சங்கர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகள் சரணம். ஹரஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர. நம்ம மகாபெரிவா துணை சேனலில் பல பதிவுகளை நம்ம பார்த்துட்ருக்கோம். நம்ம சேனலில் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுற அத்தனை பேருக்குமே மிகப்பெரிய நன்றி. நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம், இதை எல்லாராலையுமே பண்ண முடியும். நமக்கு மகாலட்சுமி கடாட்சம் இருந்தால் மட்டும்தான் ஒருத்தருடைய வாழ்க்கையில் பண தேவையாக இருக்கட்டும், எந்த ஒரு தேவையாக இருக்கட்டும், அது பூர்த்தியாகும். மகாலட்சுமி வாசம் பண்ணக்கூடிய பொருட்கள்னு சொல்லிட்டு சில பொருட்கள் இருக்குது. அதில் மிக முக்கியமான பொருள் கிராம்பு. பொதுவாக வாசனை உள்ள இடங்களில் மகாலட்சுமி வாசம் பண்ணுறதா ஐதீகம். ஏலக்காய், பச்சை கற்பூரம் மாதிரி கிராம்பும் ரொம்ப முக்கியமான ஒரு பொருள். 5 கிராம்பு நீங்கள் எடுத்துக்கோங்க. உங்கள் வீட்டு பூஜை அறையில் மகாலட்சுமி தாயார் படத்துக்கு முன்னாடி ஒரு விளக்கேற்றி வச்சுக்கோங்க. இந்த 5 கிராம்பையும் உங்களுடைய வலது உள்ளங்கையில் வச்சு முதல்ல உங்களுடைய குல தெய்வத்தை மனசார வேண்டிக்கோங்க. அடுத்தது இஷ்ட தெய்வத்தை மனசார வேண்டுங்க. அடுத்தது மகாலட்சுமி தாயாரை மனசார வேண்டுங்க. உங்களுடைய பண தேவைகள் எல்லாமே பூர்த்தியாகணும். பணம் பல மடங்கு பெருகணும். அதோடு கூட வண்டி, வாகனம், சொத்து, நகை, இந்த மாதிரி விஷயங்களும் பல மடங்கு பெருகணும். இதோடு கூட நான் எப்போவுமே ஒரு அதிர்ஷ்டகரமான ஆளாக, எல்லாத்துலேயும் ஒரு பாசிட்டிவான ஆளாக மாறணும் அப்படின்ற மாதிரியும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. பிரார்த்தனை பண்ணதுக்கு அப்புறமா அதிலிருந்து ஒரு கிராம்பை நீங்கள் எடுத்து உங்களுடைய லாக்கர், பணப்பெட்டி இருக்குல்ல, அதில் வச்சுடுங்க. இன்னொரு கிராம்பை எடுத்து உங்களுடைய நகை பெட்டி இருக்கும்ல, அதில் வச்சுடுங்க. இன்னொரு கிராம்பு எடுத்துகிட்டு போய் உங்ககிட்ட 2 வீலர் அப்படி இல்லைன்னா 4 வீலர் எது இருக்கோ அதில் வச்சுடுங்க. பணம், நகை, வண்டி, வாகனம் இது எல்லாமே உங்களுக்கு பல மடங்கு அடுத்தடுத்து பெருகிக்கிட்டே போகிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பை இது ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்ததான் 4வது கிராம்பு எடுத்து உங்களுடைய வாயில் போட்டு மென்று சாப்பிட்ருங்க. 5வது கிராம்பு எடுத்து உங்கள் வீட்டு பூஜை அறையில் உங்கள் கண்ணுக்கு தெரிகிற மாதிரி வச்சுடுங்க. நீங்கள் கிராம்பு சாப்பிடும் பொழுது உங்களுக்குள்ள அந்த எனர்ஜி உருவாகும். அதோடு கூட பூஜை அறையில் இந்த கிராம்பு நீங்கள் வைக்கும் பொழுது உங்கள் வீடு ஒரு தெய்வீக சக்தி நிறைந்த ஒரு வீடாக மாறும். இதை நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் தெரியும். ஹரஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர.